கயிறு போட்டிருக்காங்க பாருங்கள், கயிறுக்கு அங்கிட்டு இஸ்ரேல். இந்த பாப்டிசம் சைடில் நம்மளும் கால் வச்சுருவோமா? ஜீசஸ் பாப்டைஸ் ஆன அந்த கடலில் நம்மளும் கால் வச்சாச்சு. ஜீசஸ் பாப்டைஸ் ஆன அதே நதியில் அதே ஸ்பாட்டில் நம்ம வந்து கால் நினச்சாச்சு. அந்த பக்கம் இஸ்ரேல் ஃப்ளாக் போட்டிருக்குல்ல, அது வந்து வெஸ்ட் பேங்க் பாலஸ்டீன் ரீஜன். ஸோ அங்கே வந்து இஸ்ரேல் கொடி போட்டிருக்கு. ஸோ பாலஸ்டைன், இஸ்ரேல். லைட்டாக 2 டைவ் அடிச்சிங்கன்னா நீங்கள் அங்கிட்டு போயிடலாம். லிட்ரலி நீங்கள் ஒரு 10 அடி எடுத்து வச்சிங்கன்னா அங்கிட்டு போயிடலாம். ஸ்விம்மிங் பூல் சைஸ் கூட கிடையாது. அதோட அந்த பக்கம் இஸ்ரேல் சின்னூண்டா கயிறு மட்டும் போட்டிருக்காங்க, அந்த பக்கம் கிராஸ் ஆகக்கூடாதுன்னு. அது இஸ்ரேல்னு போட்டிருக்கிறது வந்து பாலஸ்டீன் ரீஜியன், வெஸ்ட் பேங்க்கு. ஸோ இவ்வளோ கிட்டக்க நீங்கள் பாலஸ்டீனை பார்ப்பீங்கன்னு எதிர்பார்த்துருக்கீங்களா? நான் எதிர்பார்க்கல. Right side we have a small piece of the marble floor which belongs to the lower basilica, which was the 3rd, church number 3, and then the upper in front of us, which was the 4th. Okay, so by John, and right in the middle of the nave of the church you can still see the altar. Square structure form the altar, and there's also the belt in the middle of the nave of the church. Otherwise it would be the eastern end of the church, but that's in fact was a என்னென்ன சொன்னாங்களோ நான் அது எல்லாத்தையுமே உங்களுக்கு வாய்ஸ் ஓவரில் சொல்கிறேன். ஸோ கிறிஸ்டியானிட்டிக்கு வந்து 4வது ஹோலியஸ்ட் சைட்டு அங்கே. அது இஸ்ரேல் ஃப்ளாக் இப்போ தான் முதல் தடவையாக நான் பார்க்குறேன். இங்கே ஃபுல்லாகவே வந்து பாலஸ்டைன் ஃப்ளாக் தான் இங்கே இருந்தது, ஜோர்டனோட சேர்த்து பக்கத்தில் அந்த மாதிரிலாம். இஸ்ரேல் ஃப்ளாக்ன்ற ஒன்றே இங்கே தான் பார்க்குறோம் பார்டரில். Sí. இங்கே இருக்கோம், இதுதான் பார்டர். பாலஸ்டீன், இது ஜோர்டன். நம்ம நடந்து போகிற தூரத்தில் இருக்கோம். இதை தாண்டோன்னா இது வந்து பாலஸ்டீன், இது வந்து ஜோர்டன். Może być skóriek, chodźcie, tym nie przyjdą ostatnich. Dobra, naszych nie będzie idealnie. இது ஜோர்டன், அந்த பக்கம் இஸ்ரேல். அங்கே இருக்கவங்க இஸ்ரேல், இங்கே இருக்கிறது ஜோர்டனுங்க. கயிறு போட்டிருக்காங்க பாருங்கள், கயிறுக்கு அங்கிட்டு இஸ்ரேல், கயிறுக்கு இந்த பக்கம் ஜோர்டன். இந்த கயிறு வந்து ஜோர்டன், அந்த கயிறு ரொம்பவே வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு புனித ஸ்தலம். ஸோ இந்த மாதிரியான இடத்துக்கு வந்தது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது, ரொம்பவே ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீலாக இருக்குது. ஸோ நீங்கள் முதல் முறையாக தமிழில் இந்த மாதிரியான ஒரு வித்தியாசமான ஒரு ட்ராவல் கண்டென்ட் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருக்குன்ற பட்சத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய நாடுகள், நிறைய வித்தியாசமான இடங்களை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ இப்போது இந்த நதியில் நம்ம காலை நினச்சிருவோமா? ஜீசஸ் அவர்கள் இந்த நதியில் முங்கி புனிதம் அடைஞ்ச அதே இடத்துல நம்மளும் நம்ம காலை நினச்சிருவோமா?
இந்த பேப்டிசம் சைடில் நம்மளும் கால் வச்சுருவோமா? ஜீசஸ் பேப்டைஸ் ஆன அந்த கடலில் நம்மளும் கால் வச்சாச்சு. வச்சுட்டோம்ல. அது இஸ்ரேல், இது ஜோர்டன். ஜீசஸ் பேப்டைஸ் ஆன அதே நதியில் அதே ஸ்பாட்டில் நம்ம வந்து கால் நனைச்சாச்சு. விசா இருந்திருந்தா விசாவை மட்டும் அக்செப்ட் பண்ணியிருந்தா நம்ம அந்த பக்கம் இருந்து வந்திருப்போம். ரிஜெக்ட் ஆகிடுச்சு. புனிதம் அடைஞ்ச அந்த நதியில் நம்மளும் கால் வச்சாச்சு. ஸோ போகலாமா அடுத்த இடத்துக்கு? அந்த பக்கம் இஸ்ரேல் ஃப்ளாக் போட்டிருக்குல்ல, அது வந்து வெஸ்ட் பேங்க் பாலஸ்டீன் ரீஜன். ஸோ அங்கே வந்து இஸ்ரேல் கொடி போட்டிருக்கு. கால் நினச்சாச்சு. இடத்துல வந்த வேலைகள் முடிந்தது. காலை நினச்சாச்சு. காசிலையும் காலை நினச்சாச்சு, கங்கையிலையும் காலை நினச்சாச்சு, ஜோர்டன்லையும் காலை நினச்சாச்சு, ஜோர்டன் ரிவர்லையும். ஆனால் நம்ம பண்ணுறதுக்கு இதெல்லாம் போதும்னு நினைக்கிறீங்க? தெரில, பார்க்கலாம். Excuse me. خلاص ماذا الوقت no enough time. And then below the covering. Okay. So Palestine, Israel, இந்த பார்டர் சுமார் லைட்டாக 2 டைவ் அடிச்சிங்கன்னா நீங்கள் அங்கிட்டு போயிடலாம். லிட்ரலி நீங்கள் ஒரு 10 அடி எடுத்து வச்சிங்கன்னா அங்கிட்டு போயிடலாம். ஸ்விம்மிங் பூல் சைஸ் கூட கிடையாது. அதோட அந்த பக்கம் இஸ்ரேல் சின்னூண்டா கயிறு மட்டும் போட்டிருக்காங்க, அந்த பக்கம் கிராஸ் ஆகக்கூடாதுன்னு. இந்த பக்கம் ஜோர்டன், அது இஸ்ரேல்னு போட்டிருக்கிறது வந்து பாலஸ்டீன் ரீஜியன், வெஸ்ட் பேங்க்கு. ஸோ இவ்வளோ கிட்டக்க நீங்கள் பாலஸ்டீனை பார்ப்பீங்கன்னு எதிர்பார்த்துருக்கீங்களா? நான் எதிர்பார்க்கல. ஆக்சுவலாக இஸ்ரேல் விசா அப்ளை பண்ணி ரிஜெக்ட் ஆகும். நம்ம ஆக்சுவலி பாலஸ்டீன் போகிற பிளான் இருந்துச்சு, இஸ்ரேல் அண்ட் பாலஸ்டீன். அது ரிஜெக்ட் ஆகும். அட போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு தான் ஈஜிப்டுக்கு வந்து பிளானை மாற்றுச்சு. ஆனால் இங்கே நம்ம ஜோர்டனில் வந்து இப்படி 8 தூரத்தில் நம்ம வந்து இஸ்ரேல் அண்ட் பாலஸ்டீன் அது குறிப்பாக இஸ்ரேல் ஃப்ளாக் போட்டிருக்கு, பாலஸ்டீன் வெஸ்ட் பேங்க். ஸோ அதை பார்ப்போம் நம்ம எதிர்பார்க்கல, நானும் எதிர்பார்க்கல. நல்லா இருந்தது, நல்ல அனுபவம். ஸோ ஜீசஸ் புனிதம் அடைஞ்ச அந்த இடத்துல நம்மளும் காலை நினச்சாச்சு. இருந்தாலும் இந்த ட்ரிப்பு இஸ்ரேல் போயிருக்கலாம். 2 தடவை அப்ளை பண்ணி 2 தடவை ரிஜெக்ட் ஆகிடுச்சு. நான் அந்த விசா ப்ராசஸ் டீட்டெயில்ஸை பற்றி நான் கடைசியாக லாஸ்ட் எபிசோடில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். நம்ம அந்த பட்ஜெட் டிஸ்கஸ் பண்ணுவோம் கடைசியாக ஒரு எபிசோட். பட்ஜெட் ரிவீல் பண்ணுற எபிசோடில் இந்த விசா ப்ராசஸ் பற்றியும் பார்ப்போம். நம்ம வெஸ்ட் பேங்க்கில் நிறையா பிளான் பண்ணியிருந்தோம். பெத்தலம் அதான் வந்து ஜீசஸ் பிறந்த இடம். இப்போ இவங்க சொன்ன ஜெரிச்சோ, ரமல்லாங்கிறது வந்து வெஸ்ட் பேங்க்கில் வந்து ரொம்ப பார்ட்டி பண்ணுற நைட் லைஃப் இருக்கக்கூடிய இடம். அந்த ரமல்லா. இஸ்ரேலில் வந்து ஜெருசலம், டெல் அவீவ் அவங்களோட போர்ட் சிட்டியான ஹைஃபா, டெல் அவீவ் வந்து கேபிட்டல். அதுக்கப்புறம் கீழே காசாக்கு நெருங்கிய ஒரு ஊருன்னு வந்து பார்த்திங்கன்னா ஷெடார்ட்னு நினைக்கிறேன், ஷீடார்ட் சம்திங் அந்த ஒரு பேர் அங்கே. அதுக்கப்புறம் பீர் ஷெவான்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட நம்ம ஃபுல்லாக பிளான் பண்ணி வச்சுருந்தோம். அங்கே மேலே வந்து சிரியா பார்டர் இருக்குது. ஸோ அது வரைக்கும் சிரியா லெபனான் பார்டர்லேருந்து நம்ம கீழே காசா பாலஸ்டீன் பார்டர் வரைக்கும் நம்ம எல்லாமே பிளான் பண்ணி வச்சுருந்தோம். அண்ட் வெஸ்ட் பேங்க்குள்ளேயும் பெத்தலம், இந்த ரிலீஜியஸ் சம்மந்தப்பட்ட இடங்கள் இங்கெல்லாம் நிறையா இருக்குது. ஸோ நிறையா ப்ரிப்பேர் பண்ணியும் வச்சுருந்தோம், நிறையா ஐட்னரியும் வச்சுருந்தோம். அங்கே போகிற மாதிரி விசா கிடைக்காதனால எல்லாமே கெட்டுருச்சு. ஸோ கடைசி நிமிஷத்தில் வேறு வழி இல்லாமல் ஜோர்டன் ஈஜிப்ட் அப்ளை பண்ணிட்டு அங்கேருந்து ஜோர்டன், இல்லைனா நம்ம இஸ்ரேல் பாலஸ்டீன் ஜோர்டன் தான் இந்த ட்ரிப்பாக இருந்திருக்கணும். நம்ம துரதிருஷ்டவசம் நம்ம வந்து ஈஜிப்ட் பாலஸ்டைனில் போகிறோம். ஸோ இந்த ப்ராசஸை பற்றி நான் வந்து உங்களுக்கு கடைசியாக அந்த பட்ஜெட் ரிவீல் பண்ணுற எபிசோடில் நான் எல்லாமே சொல்கிறேன். ஸோ வந்ததுக்கு ஜோர்டன் நதியில் காலம் நினச்சிட்டு நம்ம பாட்டுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ போகலாங்க, போயிட்டு நம்ம அடுத்த இடம் என்னங்கிறத நம்ம அடுத்து பார்ப்போம். நம்ம கண்ணு முன்னாடி இந்த மரங்கள் இருக்கக்கூடிய இந்த பகுதி பாலஸ்டீன், வெஸ்ட் பேங்க். சூப்பர்ல. ஸோ பேப்டிசம் சைட் மியூசியம்.
நம்ம எங்கே இருக்கோன்னு பாருங்கள், அப்படியே சுற்றி பாருங்களேன். ஸோ இங்கே தான் வந்து இந்த புனிதம் அடைஞ்சிட்டு 40 நாள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாலைவனத்தில் வந்து இது இருப்பாங்க, விரதம் இருப்பாராம், ஃபாஸ்டிங். ஸோ அந்த நேரத்தில் தான் பல்வேறு சோதனைகள்லாம் தாண்டி, டெம்டேஷன்ஸ்லாம் தாண்டி, அதெல்லாம் தாண்டி வந்து ஸோ ஞானம் பெற்றிருப்பார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த பாலைவன பகுதியில் இதுக்கு மேலே நம்ம டீட்டெயிலாக பார்க்கணுன்னா நம்ம வந்து இஸ்ரேல் விசாவோட இஸ்ரேல் பாலஸ்டைன் போய் தான் பார்க்கணும். நம்ம அதை அங்கே போய் பார்ப்போம். இங்கே நம்ம என்னெல்லாம் பார்க்கணுமோ அதெல்லாம் பார்த்தாச்சு, தெரிஞ்சுக்க வேண்டியதாக தெரிஞ்சுக்கிட்டாச்சு. அடுத்து ஒரு இடம் இருக்குது, ஸோ அங்கே போகலாம். பாருங்க, பாட்டியெல்லாம் குச்சி வச்சு நடந்துட்டு இருக்காங்க. ஸோ இங்கே வரவங்களில் வயசானவங்களும் அதிகமாக இருக்காங்க. நம்ம ஊரில் வயசானவங்க ரிலீஜியஸ் பிளேஸ் போவோம்ல அந்த மாதிரி. ஸோ இவங்க வந்து இதை ரொம்ப பெருசாக கன்சிடர் பண்ணுறாங்க, இதோட இம்பார்ட்டன்ஸ். ஸோ வயசானவங்களும் நிறையா இருக்காங்க. மேக்ஸிமம் வயசானவங்க தான் நடக்க முடியாமல் நடந்து வராங்க. கிளம்ப வேண்டியதான், டாக்ஸி வெயிட்டிங்கில் இருக்குது. தலை இடிக்கிற அளவுக்கு தான் பஸ்ஸோட ஹைட் இருக்குது. கொஞ்சம் பஸ்ஸு பெருசாக இருந்தால் நல்லா, சீட்டுமே வந்து கம்ஃபர்டபுள்லாம் கிடையாது. இங்கே இருக்க எந்த மினி பஸ்ஸுமே தலை இடிக்கிற அளவுக்கு தான் இருக்குது, சீட்டு வந்து அவ்வளோ இதெல்லாம் இல்லை. ஸோ முடிஞ்சு போவோம். திரும்ப வந்து நம்ம டாக்ஸி கண்டுபிடிக்கிறது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் வந்து வெயிட் பண்ண சொன்னோம். 2 மணி சொன்னோம், மணி ஐ திங்க் 2:40 இருக்கும்னு நினைக்கிறேன். 2:40 ஆக போகுது, 2:35. ஸோ அதிலே கிளம்ப வேண்டியதான். வந்தாச்சு, இன்னும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்குது, போக வேண்டியதான். கிளம்புவோம். அந்த எல்லோ கலர் டாக்ஸி தான். இங்கே பாருங்கள், வேறு எதுவுமே டாக்ஸி கிடையாது, எல்லாமே அவங்கவுங்க வந்த காரு. இது மட்டும் தான் டாக்ஸி, ஒரே ஒரு டாக்ஸி. இப்போ நம்ம இந்த டாக்ஸி இல்லைன்னா நம்ம வந்து எப்படி பிடிப்போன்னு யோசிச்சு பாருங்கள். இல்லை பஸ்ஸுக்கு எங்கே போவோன்னு யோசிச்சு பாருங்கள், பஸ்ஸே கிடையாது. எல்லாருமே வந்து கார் ரெண்டலில் வந்திருக்காங்க, இல்லைனா அந்த ஊர்லேருந்தே மொத்தமாக குரூப்பாக வந்து ஒரு இது எடுத்துகிட்டு வருவாங்கள்ல, அந்த மாதிரி வந்திருக்காங்களே ஒழிய டாக்ஸி வந்து பெருசாக எடுக்கலை. அந்த டூர் பேக்கேஜில் தான் வந்திருக்காங்க. ஸோ டாக்ஸி வந்து ரொம்பவே கம்மி தான் இங்கே, டூர் பேக்கேஜில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. 25க்கு மேலாம் கொடுக்க முடியாது, வாய்ப்பே கிடையாது. நான் ஒரு 40 நிமிஷம் லேட்டு. எனக்கு வெள்ளிக்கிழமை, இவங்களுக்கு இதே கிடையாது, ஆஃப் சீசனு, டூரிஸ்ட்டும் கிடையாது. 25ங்கிறதே ரொம்ப ஜாஸ்தி தான். ஸோ முடிஞ்சுங்க, நம்ம வந்து திரும்ப இங்கே போய் முடிச்சுப்போம். நம்ம வந்து அம்மானில் ஹாஸ்டலில் போய் முடிச்சுப்போம். இன்றைக்கி வேறு எங்கேயும் வெளியே போகல, கொஞ்சம் நேரம் ஹாஸ்டலில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம கிளம்ப வேண்டியதான். இது ஏர்போர்ட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். நம்ம அங்கே போய் எவ்வளோ வேணால் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ஸோ போகும்போது ஏதாவது வாங்கிட்டு போவோம், இல்லை சாப்பிட்டு போவோம். சும்மா 1 ஜேடி 2 ஜேடி 130 260 ரூபாய்க்கு நம்ம அங்கே போய் ஃப்ளைட் ஏற வேண்டியதான். நான் எல்லாமே காலையிலே பேக் பண்ணி வச்சுட்டு நேற்றே பேக் பண்ணிட்டேன். ஒரே ஒரு ட்ரெஸ், இன்றைக்கி போட வேண்டிய ட்ரெஸ் மட்டும் வெளியே இருந்துச்சு. ஸோ ட்ரெஸ்ஸை மாற்றி பேக் பண்ணி வச்சுட்டு தான் நம்ம கிளம்பி வந்தோம். ஸோ இந்த பேப்டிசம் சைட்டுக்கு ஒரு பாய் சொல்லிட்டு கிளம்பலாங்க. நம்ம வந்து டெட்ஸி போயிட்டு இந்த வழியாக தான் வந்தோம் நேற்று. ஸோ அந்த வழியாக தான் இப்போ திரும்பவும் வருது. ஸோ நேற்று வந்து நமக்கு நேரம் இருந்திருந்தால், அதாவது முந்தா நாள் நமக்கு நேரம் இருந்திருந்தால் நம்ம இதையும் சேர்த்து பார்த்துருப்போம். பட் எப்படியோ நம்ம முஜீப் இல்லை, அது என்னது, அல் முஜீபா, அது பேர் என்னவோ, வாடி முஜீப். அந்த வாடி முஜீப் போனனால ரொம்ப இதாகிடுச்சு, டைம் ஆகிடுச்சு. அதனால் இதை நம்ம ஸ்கிப் பண்ணிட்டோம். ஸோ அது போகிற வழியில் தான் மவுண்ட் நெபோ. அதனால் அந்த மவுண்ட் நெபோவை பார்க்கலாமான்னா அதுக்கு வெயிட்டிங் சார்ஜ் இருக்கும். ஸோ அதனால் நேராக ஹாஸ்டல் போவோம். நம்ம வந்து கடைசியாக பார்த்தது பேப்டிசம் சைட். ஸோ பேப்டிசம் சைட்டோட இந்த ஜோர்டன் முடியுது. நம்ம இப்போ அடுத்து ஃப்ளைட் ஏறி கிளம்புறது தான். ஸோ போயிட்டு நம்ம கடைசியாக ஒரு எபிசோட் பட்ஜெட் என்னன்னு ரிவீல் பண்ணிவிட்டு, எல்லாமே எவ்வளோ செலவாச்சுன்னு சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் இந்த விசா ப்ராசஸ், இந்த மாதிரி ப்ராசஸை பற்றி நம்ம ஒரு எபிசோட் பார்த்தோன்னா இந்த ஈஜிப்ட் ஜோர்டனான இந்த செகண்ட் சீசன் வந்து நமக்கு முடிஞ்சு, நம்மளுடைய 2வது ஜேர்னி முடிந்தது, 2வது ட்ரிப். ஸோ இந்த வீடியோவை இதோட முடிச்சுப்போம். வீடியோவை மட்டும் இல்லை, இந்த நாட்டையே வந்து நம்ம மொத்தமாக முடிச்சுப்போம். இந்த பயணம் நமக்கு முடிவடைகிறது. எவ்வளோ டீட்டெயில்டாக முடியுமோ அவ்வளோ டீட்டெயில்டாக நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். ஸோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சின்ன சேனல், புது சேனல். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நம்ம சேர்ந்து இன்னும் பல நாடுகளுக்கு பயணம் பண்ணலாம்.
புதிய நாடுகளில் புதிய சீசனோட புது விதமான அட்வென்ச்சரோட நான் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றி. பாய்.